கோவையில் ஒரு அழகான இடம் வாளையார் டேம். அந்த வாளையார் டேம்ல வந்து மலையில மாட்டி சில ஆய்வுக்கிற மாதிரி உட்கார வேண்டியது போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஹைப் இந்த 3 பட்டனையும் தவறாமல் அழிச்சிருங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அழிச்சிருங்க பாவம். அந்த வாளையார் மெயின் ரோடு எங்க இருக்கும்? அந்த வாளையார் மெயின் ரோடு கீழே இருக்கிற பாலம் வந்து, அதாவது அந்த வாளையார் மெயின் ரோட்டுக்கு கீழே இருக்கிற பாலத்தை தான் தண்ணி வரும். ஆமா, ஆமாம், அந்த கட் அவுட் மெயின் ரோட்லயே வச்சிருப்பாங்கல்ல. அப்ப இந்த ஏசிசி வந்து அந்த ஒரு உள்ள போனோன்னா ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த ஏரியா அங்க ஊர் பேரு கூட மாவுத்தாம்பதி, பதிப்பதி, சின்ன அதுவும் பயங்கர கிளைமேட்டா இருக்குதுல. ஐயோ மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. பயங்கரமா வந்துட்டு இருக்கிறா. எங்கேயும் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லடா. கருகருன்னு வந்துருச்சு. இங்க வர ஏரியா தெரிய மாட்டேங்குது. பயங்கர லாக்க மாட்டிட்டான். சரி, கோத்துல அடி வச்சு கேத்துல அடி வாங்கியாச்சு. ஒரு சின்னதா ஒரு கோடு மாதிரி விளையா தெரிஞ்சு அப்படியே பெருசாகி 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 அலை மாதிரி வருது. வந்தாச்சு 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 மாட்டிக்கின்னாரு ஒருத்தர். நம்மளுக்கு இந்த உள்காயமோ வெளிக்காயமோ, ஏன் ஊமக்காயமா இருந்தா கூட நமக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து குவாட்டர் தான். அந்த டேம்ல இருந்து இங்க எவ்வளவு கிலோமீட்டரு? ஒயின் ஷாப்க்கு 3 கிலோமீட்டர் வரும். 3 கிலோமீட்டர். நீங்க எதிர்பார்க்க சர்வீஸ்ல எதுவும் கிடைக்காது. நீங்க அங்கே வெளியே கட்டிட்டு வந்துருங்க. சரக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் அது மட்டும் வந்துக்கோங்க, அவ்வளோதான். எதிர்பார்க்க வேண்டாம். சரக்கு இங்கே கேண்டி ஏரி நல்லா இருக்கு. இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் தல. இட்லி அது பீஃப் கறி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அது ஏன் பங்கு அது வச்சிரு, அங்க இருக்கு. உனக்கு 3 எங்களுக்கு. சரி, அதை எடுத்துக்கலாம். சொல்றது பூ மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்கு சொல்லுமா? என்ன பூ மாதிரி? சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டுக்குதா? ஆமாண்டா, அதான் சொல்லுங்க. நல்லா பஞ்சு மாதிரி கலர்ஃபுல்லா நல்லா தான் இருக்குது. அப்போ சொல்லவா? சிகரெட்டு 10 ரூபா, 4 ரூபாய்க்கு வித்தது 10 ஆச்சு, 12 ஆச்சு, இன்னைக்கு 18. என்ன விலை எல்லாருக்கும் சொல்லியா? எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியா? எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு இதை சொல்லியா? ஆம்லெட்டு விக்கிறீங்களே, இங்க பாரு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி சாம்பார் சொல்லுங்கய்யா. இந்த வீடியோ மட்டும் போயிடுச்சுன்னத்துல நம்ம ஃபுட் ரிவ்யூர் ஆயிடலாம். உன்னை வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். முடியும்னு நினைச்சுங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாரு. ஓ ஃபேண்டாஸ்டிக். அதெல்லாம் இல்லை, இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, இதான் சொல்ல முடியாது. சாப்பிடலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சொல்கிறது குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இது எப்பவும் எல்லா கடை சொல்கிறது கை நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்குது.
எது தல முதல்ல என்னன்னு காட்டு தல. என்னது? ஃபோர்க். போர்க் மீன்ஸ் பன்னிக்கறி. நல்லா வாரோட சொல்றது குழம்போட சேர்த்து ஜம்முன்னு சுகரம் இருக்குது. சாப்பிட்டா எப்படின்னு தெரியல, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாட்டுவால் சூப்பை எப்படி பண்றது? கொஞ்சம் பக்குவம் சொல்லியா. அந்த கறியை சாராயத்துல வேக வை, அப்படியே கஞ்சாத்தூள நெய்ல வதக்கி லேச தூவு, அப்புறம் 4 பட்டை, கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் மிளகு போட்டா போதும். நல்லா இருக்குது. நீ சாப்பிடலாம்னு தோணுது. நீ 2 பீஸுங்க ஒரு எடுத்து சாப்பிடலாம்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் நீ சொல்றியா? ஏதாவது நம்ம பசங்க வெயிட் பண்ணுறாங்கனால இட்லி வச்சு அதாவது போர்க்கரியோட சேர்த்து இட்லி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீ தானே செம்மையாக இருக்குப்பா. என்ன சொல்கிறது, அதை நாக்கு கொண்டு அப்படியே வச்சு ஊரும் பாரு கடைக்கு வந்து கட்டாது. இந்த இந்த கொழுப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இல்லை அந்த வெங்காயம் வச்சு அது ஒரு பைட் போட்டு கொழுப்பு, இந்த வெங்காயம் சேர்த்து எல்லாம் சொல்கிறது. டா நீ ஒன்று அடிச்சு பாரு வேணா, அங்கே காட்டியா. இது போர்க் கறி. சரி, அது என்ன ஹாய் இல்லாமல் இருக்கிறதுல கொழுப்பு இல்லை கொழுப்பு, இதெல்லாமே கொழுப்பு. ஆள் மிக்சிங் ஆகி கொழுப்பு வந்துருக்குது. நான் சொல்கிறேன். இப்போ இந்த போர்க்கறி வந்து நம்ம இந்த சாம்பார் சொல்லு. இப்போ என்னடா எடை இப்படி ஆக்கிட்டீங்களாடா டே. தள்ளியாக விழுந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்டா. இந்த நீங்கள் எந்த கறி துப்பாலுமே இந்த சாம்பார் துப்பு சாப்பிடலாம். ஏன்னா இட்லி வந்து சாப்பிட ரொம்ப சாப்பிடுது. சவுண்டை பேசு. சரி ரைட்டு. சரி அந்த இட்லி ரொம்ப சாப்பிட்டேன். நீ சொல்லப்பா, நீ பேசப்பா, நீ பேசு. லைன் அப்படியே இருக்கட்டும், நீ பேசு. டேஸ்ட் பண்ணு, நீ சொல்லு. எனக்கு பீஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. பீஃப் நல்லா இருக்கும். நீ சொல்லு. அதை விட போடு. இங்கே டேஸ்ட்டுக்காக இந்த அமௌண்ட்டில் இந்த சாப்பிடு. நல்லா இருக்குது. ஒரு கேட்டு நல்லா இருக்கு. சாப்பிடு. நல்லா இருக்கு. அவனு சொல்லிட்ட கஷ்டம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், சாப்பிடலாம். இன்னும் பீஸில் சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக காற்றாச்சு. காற்றோடைய மசாலா நல்லா இருக்கு. ஓகேவா? கேரளா தான் இது. கல்யாணம் சொல்கிற சாப்பிட்றதுலாம் நல்லா இருக்குது. வாங்க, நல்லா கிடைக்குது. இந்த